ஹாய். காலையில் டைம் பார்த்தீங்கன்னாக்கும் 5:15 5:15 ஆயிடுச்சு. 3:30 எந்திரிச்சு 5:15 ஆயிடுச்சு. எல்லாரும் கிளம்பி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். போகிற வழியில் எல்லாத்தையுமே காமிக்கிறோம். கிளம்பி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லிட்டோம். நாங்கள் 2 பேர் மட்டும் கிடையாதுங்க, ஃபேமிலி எல்லாரும் வெளியில் இருக்காங்க. எல்லாரையும் போகிற வழியில் அப்படி இப்படியே காமிச்சுக்கிட்டே போகிறோம். சரிங்களா, வாங்க நம்ம எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போவோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது சீட்டட் வேனில் தான் போய்கிட்டு இருக்கிறோம். பெரிய ஈச்சர் வேன் இல்லை, சீட்டட் வேன் தான் போகிறோம். சீட்டட் வேனில் நேற்றே புக் பண்ணியாச்சு. அதை புக் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறோம். எந்த கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு தடவை 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்போம். பழனிக்கு பக்கத்தில் இருக்க வீரமாத்தியம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் குலதெய்வம் கோயிலை பார்க்கலாம். வீட்டில் இருந்து கிளம்பி சேவு பெருமாள் கோயிலில் வந்து ஒரு சாமியை கும்பிட்டு எலுமிச்சம்பழத்தை வச்சு வேன் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த வேனில் தான் போக போகிறோம். அந்த வேன் வந்து தம்பியோட வேனு. அது வண்டி புதுசாக எடுத்ததுலேருந்து நம்ம குலதெய்வ கோயில் கொண்டுட்டு போகாதனால அந்த வேனையும் எடுத்துக்கிட்டு போகிறோம். பிரதி ஹாய் சொல்லி கிளம்ப வேண்டியதான். கொஞ்சம் லேட்டாகவே ஆயிடுச்சு. 5 மணிக்கெல்லாம் போகலாமல் இருந்தோம், லேட் ஆகி விட்டது. இதாங்க இப்போ திருவிழா நடந்துச்சா சேவு பெருமாள் கோயில், அதுதாங்க இது. முதல்ல தாய் குளத்துக்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். வண்டியில போய்கிட்டு இருக்காங்க எங்க அம்மா, என் தங்கச்சி, அண்ணன். நாங்க எல்லாருமே அப்படித்தான் இருப்போம். நாங்க 3 பேருமே எப்பவும் முகத்தை அப்படித்தான் வச்சிருப்போம். இது எங்க அண்ணி. எப்போ 3 பேருமே முகத்தை பிடிச்சா வச்சிருப்போம். அது என் தம்பி. ஹாய் சொல்லு தானா. தானா ஒரு ஆள் தான் நம்ம சொல்றது அப்படியே சொல்லிடுறோம். என் தம்பி மகன், இது என் தம்பி சம்சாரம். இதுதான் என் தம்பி மகன் மூத்த அஜய். ஹாய் சொல்றான் ஆகாஷ். இந்த அம்மா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கப்புறம் உள்ள வார்த்தையை சொல்லிடாத. ஹாய் சொல்லு கஸ்தூரி. என் தங்கச்சி பொண்ணு மூத்த ஆளு. இது என் தங்கச்சி மகன் லாஸ்ட். ஹாய் சொல்றான். அவன் பேர் தருண். இது என் தம்பி மக பூஜா. ஹாய் சொல்லு. ஹாய். இது என் தங்கச்சி பொண்ணு 2வது ஆளு. ஹாய் சொல்லு சுவாதிகா. ரைட். டிரைவர் பேர் தெரியல, அதனால டிரைவரை காமிச்சிருக்கிறேன். பாருங்க, வண்டியில போய்கிட்டு இருக்கோம். பாக்கி எங்க உங்க 2 பேர் பசங்க எங்கன்னு கேட்காதீங்க. எங்க 2 பசங்களும் பெரிய வேன்ல ஜாமான்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு எங்க அண்ணன் பையன் மூத்தவனோட வண்டியில போய்கிட்டு இருக்காங்க முன்னாடி. அப்புறம் நம்ம ஃபில்டர் போட வேண்டாமா? என் முகம் முன்னாடிதான் தெரியுது. இப்படி தெரிஞ்ச என் முகம் எப்படி கருப்பா தெரியுது. நீங்க எல்லாருனாச்சும் வெள்ளையா தெரியுறீங்க, நான் தான் ரொம்ப கருப்பா தெரிஞ்சுக்கேன். அப்படி எல்லாரும் அப்படியே ஒரு காலை வணக்கம் ராய் சொல்லிடுவாங்க. போங்க. எங்க போணும்? டீ குடிக்க போமா. 19 20 வருஷம் பின்னாலதான் வர்றேன். யாரு நீங்க வரல, மாத்தி சொல்றீங்க, நான் வர்றேன். ரைட் ரைட் ரைட். ஏய் பிரபு, வா வா டீ குடிக்க. அதான் வண்டியில அவங்களும் வந்துட்டாங்க. அந்த வண்டி வந்துருச்சு. எந்திரிச்சு வாங்க டீ குடிக்க. எல்லாரும் டீயும் வடையும் சாப்பிடுவோம். பழனி மலை ரோப் கார் போகுது பாருங்க. ரோப்பில் பின்பக்கம்
இந்த லாரி நிற்குதா? இங்கே ஷூட்டிங் நடந்துச்சு. இங்கேயே ஷூட்டிங் நடந்துச்சான் முத்துக்கு. இந்த லாரிலாம் நிற்கிற இடத்துல தான் நான் நடித்த படத்தோட ஷூட்டிங் நடந்துச்சு. இந்த ஆட்டை ஆட்டினதுக்கப்புறம் இந்த பழசு கிடக்குத்தியா இங்கே தான் நடந்துச்சு. இந்த ஆட்சிக்கலாம் வாங்க சாப்பிடலாம். இங்கே தாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். எங்களுக்கு தோசை, அவங்களுக்கு இட்லி. நம்ம இட்லி எங்கே போனாலும் இட்லி தாங்க. பேர் சும்மா இல்லை, இட்லி குண்டான்னு பேர் வந்தது சின்ன பிள்ளை. வெறும் இட்லி 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 இட்லி. வந்து சேர்ந்தாச்சுங்க. வீரமாத்தி அம்மன் எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. கொண்டு வந்த ஜாமான்ஜட்டெலாம் இறக்கிட்டு கிராஸ் பண்ணி போகிறதுக்காக போய்கிட்டு இருக்கிறோம். வண்டி வருது. போ போ போ. இந்த பாத்திரத்தை வித்துறாத. தண்ணி எப்படி வைக்கிறது? பால் அதுதான் பால். பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. கல்லை பிரட்டி கூட்டியாச்சு. இந்த பக்கம் பொங்கப்பானையில் பூ சுற்றுறாங்களா. பொங்கல் வைக்கிறதுக்கு விறகு கொண்டுடலான்னு பார்த்தாக்கா நேற்றுலாம் மழை பெஞ்சிருக்குதுங்க. அதனால் விறகெல்லாம் ஈரமாகவே இருந்துருச்சு. அங்கே நில்லுங்க, வீடியோன்னு இல்லை வைக்கிறீங்கல்ல, நில்லுங்க. ஒரு முகம் வச்சு அருமுகம் வச்சாச்சு, தூக்கி வைங்க. பின்னாடி கல விறகு அங்கேயே எடுத்து கொண்டுட்டு வந்திருக்கணும். எல்லாம் மழை பெஞ்சு நனைஞ்சு போச்சு. இருங்க, அதுவும் பக்கத்தில் ஏதோ தண்ணிலாம் போயிருக்கு பாருங்க. மழை பெஞ்சனால தான் இந்த தண்ணி எல்லாம் மழை பெஞ்ச நினைவு வந்து எல்லாம் டவுனில் இருக்கும். விறகெல்லாம் இங்கே தான் இங்கே தோப்பு தரவு இருக்கும்னு நினச்சோம். எல்லாம் ஈரமாக கிடக்கு. கிடச்சதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். வேறு என்ன பண்ணுறது? இதையே பிக்க முடியல. பிக்க முடியாமல் இல்லை, முள்ளு சரி கீழே வைக்கல. காலில் ஏற்றிருச்சு. ஏற்றிருச்சா அப்படிதான் கேட்பீங்க. வழியை நாங்கள் தாங்கணும். யாருக்கு வழி வந்தாலும் அவங்க தான் தாங்குவாங்க. அதனால பார்த்து சூதானமாக பார்க்குறதுனால தப்பு. சூதானமாக பாரு. பை வாய் ரொம்ப பேசாம. சுத்தி நடந்து விட கட்சி சுத்தி நடந்து ஏண்டா ஒரு நூல் அவுக்காம என்னடா அது? நாங்க கயிறு கட்டவும் தெரியாது, அவுக்கவும் தெரியாது எங்களுக்கு. இப்படியா இப்படியா இப்படித்தான் இருக்குது. அத கேட்கல இல்ல. இப்ப பைய அரிசி மிச்ச அரிசி எப்படி கொண்டுட்டு போவ? இப்போ அம்மாவுக்கு அடுத்து இப்போ அதே கேள்வியே எங்கள் அத்தை கேட்பாங்க. என்னாலே அவுக்க முடியலன்னு பசங்களை கூப்பிட்டு பசங்களுக்கு அவுக்க முடியலங்க. நம்ம வீட்டுல எல்லாம் கயிறு அவுக்கிற வேலை என் வீட்டுக்கா இருக்குதேன். இப்போ அரிசி அளந்து போடவா குத்து மதிப்பில் போட்டு இல்லை 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 அங்கே செம்பு இருக்கு. அந்த செம்பில் அளந்து போட சொல்லி கொண்டு சொல்லியிருக்காங்க. அங்கே கொண்டு போயிரு. இரு வரேன். இங்கே நம்ம வீரமாத்தியம்மன் கோயிலுக்கு வந்த இடத்துல
அவங்க சொந்தக்காரங்க தான். அவங்க இன்னொரு டீம் காது குத்து விழா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு காது குத்து விழா. அந்த பொண்ணோட தாய் மாமன் மாலை போடுறதுக்காக வெயிட்டிங். மாலை போட்டு காது குத்த போகிறாங்க. சரி, அதை டப்புன்னு உங்களுக்கு கேப்சர் பண்ணி உங்களுக்கும் காமிச்சு கொடுத்துடலாமேன்னு தான் வீடியோவில் காட்டிட்டேன். பொங்கல் வேலை முடிஞ்சு அடுத்து என்ன வேலை நடக்குது? சோறு வச்சுக்கிட்டு இருக்கேன். சோறு வைக்கிறீங்களா? அனல்ல இருந்துச்சு. அதான் சிம்ல வச்சு. இது எதுக்கு? சாவல் புளி சாவக்கறிக்கா? சமைச்சு சாப்பிட்டு போறதுக்கு. சமைச்சு சாப்பிடுவாங்க. நம்ம வந்து வெறிஞ்சோறு சாப்பிட வேண்டியது, பொங்கல் சாப்பிட வேண்டியது. என்னங்க, நீங்க பொங்கல் சாப்பிடுங்க, நாங்க வந்து கறி சாப்பாடு சாப்பிடுறோம். சாவக்கறி, சரி ரைட். ஆட்டுக்கறி அதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. நமக்கு அதெல்லாம் தெய்வத்தோட வச்சுக்குவேன். நமக்கு பிராயல் மட்டும்தான் போந்தா கோழிவே, இந்த போந்தா கோழி எரியுது எரியுது எரியுது. கண்ணு தெரியாதுன்னு சொன்னாங்க, இவ்வளோ பவரா இருக்கும் போல. முத்தே ரொம்ப பாசந்தே, ரொம்ப பாசந்தான். சோறை வடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோறு வடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. அது எப்போ வாங்கின ஒரு நாள் அப்படியே கொடுத்துக்கிறேன். அங்கதான் இருந்துச்சு, போய் பாருங்க. அள்ளி நிறைய வைக்காம கொஞ்சம் தான் வை, ஏன்னா தொன்னை இதாக இருக்கு. சரியா? கையில் சுட்டு விடாம அதை தின்னு வாயாட கொஞ்சம் நேரம் கை விட்டு விடாம. பசங்கள்கிட்ட வந்து வாங்கடா அஜய் வாங்க, வாங்க வாங்க. பொங்கல் வெறும் தொன்னையை காமிக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுக்கிறாங்க. பொங்கல் 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 சாப்பிடுவோம். நான் என்ன சாப்பிடலங்க, இனிமேல் தான் சாப்பிட்ணும். நம்ம ஃபேமிலி பசங்க எல்லாரும். மச்சண்டார் மூத்த பையன், இளைய பையன் அந்த நிதினுக்கு பக்கத்தில் இருக்காங்க பாருங்க. இதுதான் இளைய பையன், கடைசி பையன். ஹாய் சொல்கிறான், சந்தோஷ். வெறும் மூத்த பையன். இதாங்க என் தங்கச்சி பொண்ணுங்க. மூத்த பொண்ணு, இளைய பொண்ணு, மூணாவது ஆள். 3 பேர் தான் என் தங்கச்சி பசங்க. சிக்கனை கழுவி கொண்டிருக்கிறார்கள். கழுவுங்க கழுவுங்க. என்னப்பா இங்க வரைக்கும் மட்டும்தான் வாடகை பேசி இருக்குது. கொடைக்கானல் போறேன்னு யாரெல்லாம் கொடைக்கானல் போறீங்களோ அவங்க எக்ஸ்ட்ரா வாடகை கொடுத்து போயிட்டு வந்துருங்க. கொடைக்கானலுக்கு மங்கி பால்ஸா? மங்கிகள் இங்கே தான் இருக்கும். பால்ஸை மட்டும் இங்க இருந்து பாத்துக்கங்க. அப்படியே அங்க இருந்து பாத்துட்டு அது இது மங்கி, அது பால்ஸ். டோட்டல் சேர்த்தா மங்கி பால்ஸ். எதுக்கு அங்க கை காமிக்க? இந்த இருக்குல பால்ஸ் முடிஞ்சிச்சு. இந்த ஒரு மங்கி, இந்த பால்ஸ், மங்கி பால்ஸ். நான் ஒரு மங்கி, எடுக்கிறது ஒரு மங்கி. எப்படி இங்க மங்கி அங்க பால்ஸ், மங்கி பால்ஸ், மங்கி பால்ஸ். பண்ண முடியும். சும்மா அழைச்சிட்டு போனா கம்பெனி இல்லை.
வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். படையல் போட்டுட்டு சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. வாங்க சாப்பிடலாம். ஏன் அவளுக்கு குழம்பு கொடுக்கல, தரனுக்கு கொடு. குழம்பு தரவா, பொடி குழம்பு வாங்க கோயிலுக்கு வந்தாச்சுங்க. சாமியை கும்பிட்டாச்சு, படையல் போட்டாச்சு, பொங்க வச்சாச்சு, கிளம்பியாச்சு. ஓகேவா? எல்லாரும் கிளம்பிட்டோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? எங்களோட சேர்ந்து நீங்களும் சாமியை பார்த்துருப்பீங்க. சாமியை நல்லபடியாக கும்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்களும் கும்பிட்டுக்கிட்டோம். ரைட்டு. ஓகேவா? ஓகேவா இல்லையாம்மா? வாங்க முடியுது. கொடைக்கானல் போற மாதிரி ட்ரிப் இருக்கு. ரைட்டு. கொடைக்கானலுக்கு நீ கல்யாணம் பண்ணி உன் சம்சாரத்தை கூட்டிட்டு போ. கொடைக்கானலுக்கு இப்போ இங்கிருந்து போறதுக்கு டைம் இல்ல. ஊருக்கு போறது என் தங்கச்சி எல்லாம் 3:20 ஆச்சு. ஆமா ஆமா. இங்கே நாங்க போக கொடைக்கானல் போகவே ரொம்ப லேட் ஆயிரும். இங்க இருந்து கொடைக்கானல் 60 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. என்னங்க எப்போங்க போக, எப்போ போயிட்டு வீட்டுக்கு போக? இதுக்கே எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்க ஒரு சைடு ஆயிட்டோம். என் ஃபேஸை பத்திலாம் நானே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். சரி ரைட்டு. அடுத்த ட்ரிப் வரும்போது என்ன ஏதுன்னு பார்ப்போம். நாளைக்கு நாங்களும் ஊருக்கு கிளம்பிடுறோம். ஊருக்கு கிளம்பும்போது என்ன ஏதுன்றதை உங்களுக்கு வீடியோவில் சொல்றோம். ஓகேவா? ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.